This is Malathi. நாம் இன்னைக்கு exercise 3.14 ல third sum பார்க்க போறோம். The roots of the equation x square plus 6x minus 4 is equal to 0 are alpha and beta. Find the quadratic equation whose roots are alpha square and beta square. Second question 2 by alpha and 2 by beta. Third one alpha square beta and beta square alpha. அதாவது x square plus 6x minus 4 சமம் 0 இன் மூலங்கள் alpha beta எனில் கீழ்கண்டவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை காண்க. எதெல்லாம் மூலங்கள்னா முதல் கேள்வியில ஆல்பா ஸ்கொயரும் பீட்டா ஸ்கொயரும் மூலங்கள், இரண்டாவது கேள்வியில 2 பை ஆல்பா அண்ட் 2 பை பீட்டா தான் மூலங்கள், அதே போல மூணாவது கேள்வியில ஆல்பா ஸ்கொயர் பீட்டாவும் பீட்டா ஸ்கொயர் ஆல்பாவும் மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கிற இருபடி சமன்பாடான x ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். சரிங்களா? குவாட்ரிக் ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. இதுல a ஓட வேல்யூ நமக்கு 1, b ஓட மதிப்பு 6 அண்ட் மாறிலி உறுப்பு c ஓட மதிப்பு -4 அப்படின்னு எடுத்து எழுதிட்டோம். இதனுடைய மூலங்கள் ஆல்பாவும் பீட்டாவும் கொண்டு சொல்லியிருக்காங்க. ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் குவாட்ரிக் ஈக்குவேஷன் சொன்னதுனால ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட்ஸும் அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிக்கிறோம். சம் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆல்பா பிளஸ் பீட்டா, மூலங்களின் கூடுதலோட ஃபார்முலா -b/a. ஃபார்முலா படி மைனஸ் b ஓட மதிப்பு 6, a ஓட மதிப்பு 1ன்னு ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு -6 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்க போறோம். ஆல்பா பீட்டாங்கிறது மூலங்களின் பெருக்கற்பலன், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். c/a அப்படின்றது தான் அதனோட ஃபார்முலான்னு தெரியும். c ஓட மதிப்பு -4, a ஓட மதிப்பு 1ன்னு ஆல்பா பீட்டாவோட வேல்யூ இந்த -4 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் தான் யூஸ் பண்ணி இனி வரக்கூடிய இரண்டு மூலங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதனுடைய வேல்யூஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையான இருபடி சமன்பாடை கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதுல என்ன அப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் கமா பீட்டா ஸ்கொயர் இந்த ரெண்டும் தான் நமக்கு தேவையான குவாட்ரிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு தேவையான இருபடி சமன்பாடின் மூலங்கள் இது ரெண்டும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டு x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஃபார்முலா தான் நமக்கு ரூட்ஸ் தெரிஞ்சா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி x ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு x பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் சமம் 0 என்பதுதான் ஒரு இருபடி சமன்பாடு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. எப்போ அப்படின்னா அதனுடைய மூலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தார். அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா முதல்ல நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் ரூட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா முதல்ல சம் ஆஃப் த ரூட்ஸும் அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணாவே நமக்கு தேவையான குவாட்ரிக் ஈக்குவேஷன் கிடைச்சிரும் அப்படின்னு தெரியும். அதாவது மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கற்பலனும் கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு அதனுடைய ஆக்சுவல் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் மூலங்களின் கூடுதல், இது ரெண்டும் தான் மூலங்கள் அப்படிங்கும்போது மூலங்களின் கூடுதல்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இந்த ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரை ஆல்பா பீட்டாவாகவும் ஆல்பா பிளஸ் பீட்டாவாகவும் மாற்றி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? எப்படி மாற்றி எழுதுவோம்? ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா அப்படின்னு நம்ம மாற்றி எழுதிக்கிறோம். இதனோட ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா அதோட வேல்யூ -6, அப்போ இதனுடைய மதிப்பு -6, இதுக்கு ஹோல் ஸ்கொயர், அப்புறம் -2 இன்டு ஆல்பா பீட்டாவோட வேல்யூ -4. அது அங்கங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். இது +36 மாறிடும். அது 4 2s are 8 வந்துருச்சு. இது ரெண்டையும் கூட்டும் போது 44 அப்படின்றது தான் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அதாவது இந்த மூலங்களின் பெருக்கற்பலன் அப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு என்ன அப்படின்னா ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு இதை மாற்றி எழுத முடியும். ஸோ ஆல்பா பீட்டாவோட மதிப்பு -4, இதனுடைய ஹோல் ஸ்கொயர் நமக்கு 16 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதிய போறோம். ஸோ therefore நமக்கு தேவையான ஈக்குவேஷன் சமன்பாடு என்ன? x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி எழுதிக்கலாம் இல்லைங்க, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்டு x, அப்புறம் பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ x ஸ்கொயர் மைனஸ் இதனுடைய மதிப்பு 44 கிடைச்சதா? ஸோ 44
வெளியே இருக்கக்கூடிய x பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் 60 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். அதாவது ஆல்பா ஸ்கொயரும் பீட்டா ஸ்கொயரும் நமக்கு ரூட்ஸா இருந்துச்சுன்னா இதுதான் அதனுடைய குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதுலயே செகண்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா நமக்கு 2 by alpha and 2 by beta are the roots அப்படின்னா we have to find the quadratic equation. எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் sum of the roots 2 by alpha plus 2 by beta ன்னு மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க இந்த பீட்டாவை இங்க அனுப்பலாம். அப்ப என்ன ஆகும்? 2 பீட்டா ஆயிடுமா? குறுக்கு பெருக்கல் தான் பண்றோம். இது 2 ஆல்பா ஆயிடும். சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பீட்டா இங்க வந்து 2 பீட்டா ஆயிடுச்சு. இந்த ஆல்பா இங்க வந்து 2 ஆல்பா ஆயிடுச்சு. பிளஸ் நடுவுல இந்த ரெண்டையும் கீழே பெருக்கி போடுவோமா? ஆல்பா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கிற ரெண்டையும் வெளியே எடுக்க போறோம். மேல என்ன ஆயிடும்னா ஆல்பா பிளஸ் பீட்டானும் கீழே ஆல்பா பீட்டா அப்படினும் ஆயிடும். சோ இதனோட வேல்யூஸ் போட போறோம். ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ -6, ஆல்பா பீட்டாவோட வேல்யூ -4 அப்படின்னு போட்டோம். பாருங்க மைனஸ்க்கு மைனஸ் போயிடுச்சு. 2 2s are 4, 2 3s are 6 அப்படின்னு நமக்கு இந்த 2 by alpha plus 2 by beta ஓட வேல்யூ +3 வந்துருச்சு. ஓகே, sum of the roots கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது product of the roots கண்டுபிடிக்கணும். So 2 by alpha into 2 by beta is equal to 2 2s are 4 னு மேலேயும் alpha into beta alpha beta வாகும் ஆயிடும். மேல 4 கீழே alpha beta ஓட மதிப்பும் பிரதியிட போறோம். சோ மேல 4 கீழே -4 வருங்களா? இந்த 4க்கு 4 போயிட்டு வெறும் மைனஸ் சைன் தான் இருக்கு அப்படின்னா 4 ஒரு வாட்டி 4. அப்ப வெறும் மைனஸ் சைன் கூட இந்த 1 எழுதிட்டோம். சோ நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் 2 by alpha into 2 by beta ஓட மதிப்பு -1 அப்படின்னு கிடைக்குது. இத கொண்டு போய் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ x ஸ்கொயர் minus sum of the roots na 2 by alpha plus 2 by beta into x மூலங்களின் கூடுதல் into x plus மூலங்களின் பெருக்கற்பலன் 2 by alpha into 2 by beta சமம் 0 இல்லீங்களா? இப்போ இதனோட வேல்யூஸ் போட போறோம். இது 3 அப்புறம் இங்க இருக்கிற x plus இதனோட மதிப்பு -1 சமம் 0 அப்படினு வருது. நம்ம x ஸ்கொயர் -3x plus into minus is -1 is equal to 0 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான இந்த செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர். இதுலயே third question நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஆல்பா ஸ்கொயர் பீட்டாவும் பீட்டா ஸ்கொயர் ஆல்பாவும் ரூட்ஸா இருந்துச்சு அப்படினா அதனுடைய குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. அதாவது ஆல்பா ஸ்கொயர் பீட்டாவும் பீட்டா ஸ்கொயர் ஆல்பாவும் இந்த இருபடி சமன்பாடின் மூலங்களாக இருந்தால் அந்த இருபடி சமன்பாடை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல இதனுடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும். மூலங்களின் கூடுதல் sum of the roots ரெண்டையும் ஆட் பண்ணனும் அப்படினா பாத்தீங்களா இதுலயும் பொதுவா இருக்கிற பாருங்க ரெண்டுலயும் ஆல்பாவும் இருக்கு பீட்டாவும் இருக்கு. அப்போ இதுல ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஆல்பாவோட சின்ன பவர் எதுனா வெறும் ஆல்பா. அதே போல பீட்டாவோட சின்ன பவர் வெறும் பீட்டா. ரெண்டுலயும் பொதுவா இருக்கிற ஆல்பாவையும் பீட்டாவையும் வெளியே எடுத்து இதுல மிச்சம் ஒரு ஆல்பா பிளஸ் இதுல மிச்சம் ஒரு பீட்டா அதை எழுதிட்டோம். ஆல்பா பீட்டாவோட மதிப்பு -4 ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு -6. சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா +24 அப்படினு மூலங்களின் கூடுதல் கிடைக்குது. சம் ஆஃப் தி ரூட்ஸ் நமக்கு +24 அப்படினு கிடைக்குது. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படினா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா இன்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்பா. இது ரெண்டையும் பாருங்க ஆல்பா ஸ்கொயர் இன்டு ஆல்பா இஸ் ஆல்பா கியூப், பீட்டா இன்டு பீட்டா ஸ்கொயர் வந்து பீட்டா கியூப் ஆகும். இது ரெண்டுக்கும் a alpha beta ன்னு போட்டு whole power 3 போட்ற முடியும். ஏன்னா alpha beta the whole cube அப்படினா alpha beta into alpha beta into alpha beta ன்னு அர்த்தம். சோ alpha cube இது கூட பெருக்கும்போது alpha square into alpha cube அதே போல தான் பீட்டாக்கும் வரும். சோ beta into beta into beta is beta cube. அதனால தான் இத நம்ம இதா மாத்தி எழுதிருக்கோம். இதனுடைய மதிப்பு நமக்கு -4 அப்படினு தெரியும். the whole cube is -4 into -4 into -4 which is -64. எது அப்படினா நமக்கு மூலங்களின் பெருக்கற்பலன் -64 அப்படினு கிடைச்சிருக்கு. இது மூலங்களின் கூடுதல், இது மூலங்களின் பெருக்கற்பலன். இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டாவையும் பீட்டா ஸ்கொயர் ஆல்பாவையும் கூட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அது into x plus
alpha square beta into beta square alpha into multiply பண்ணி வச்சிருக்காங்க. The answer which is equal to 0. So இதுல substitute பண்ண போறோம். X square minus இதனோட value 24 இந்த x plus இதனோட value minus 64 which is equal to 0. So x square minus 24x பாருங்க plus into minus is minus 64 is equal to 0. This is the answer for the third question. Fourth question, if alpha and beta are the roots of 7x square plus ax plus 2 is equal to 0 and if beta minus alpha is minus 13 by 7, find the values of a. அதாவது alpha, beta என்பன 7x square plus ax plus 2 சமம் 0 வின் மூலங்கள் மற்றும் beta minus alpha minus 13 by 7 எனில் a இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல கொடுத்திருக்கிற இருபடி சமன்பாடு எது அப்படின்னா 7x ஸ்கொயர் பிளஸ் ax பிளஸ் 2 சமம் 0 அப்படின்ற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதுல இதனுடைய ரூட்ஸ் எது அப்படின்னா ஆல்பாவும் பீட்டாவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பாவும் பீட்டாவும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம பீட்டா மைனஸ் ஆல்பாவோட மதிப்பை பாருங்க, பீட்டா மைனஸ் ஆல்பாவோட மதிப்பு மைனஸ் 13/7 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம முதல்ல என்னன்னா இதுக்கு ஆல்பாவும் பீட்டாவும் மூலங்கள்னு சொன்னதுனால நம்ம ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 7, அப்புறம் பியோட மதிப்பு பிளஸ் ஏ, அப்புறம் சியோட மதிப்பு 2 எழுதிக்கிட்டு மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கற்பலனும் இப்பதான் இங்க கண்டுபிடிக்க முடியும். சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டா, அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். as alpha and beta are the roots, alpha plus beta as formula minus b by a and minus b யோட மதிப்பு a வும் a யோட மதிப்பு 7 னும் தெரியுது. சோ ஆல்பா பிளஸ் பீட்டா ஓட வேல்யூ minus a by 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஆல்பா பீட்டா சமம் c by a அப்படின்றது ஃபார்முலா. c யோட மதிப்பு 2, a வோட மதிப்பு 7 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பா பீட்டாவோட மதிப்பு 2/7 அப்படின்னு கிடைக்குது. இதை யூஸ் பண்ணி தான் பின்னால நமக்கு தேவையானதையும் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, இது மட்டும் இல்லாம இந்த விஷயமும் நமக்கு தெரியுது. என்ன அப்படின்னா பீட்டா மைனஸ் ஆல்பாவோட வேல்யூ மைனஸ் 13/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி தான் நமக்கு இந்த ஏவோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். நமக்கு தெரியும் ஆல்பா மைனஸ் பீட்டா ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு அல்ஜிப்ரைக் ஐடென்டிட்டி தெரிஞ்சாவே இதை நம்ம இந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரெயிட்டா அதுல இருந்து டிரைவ் பண்ணிக்க முடியும். பாருங்க, நமக்கு a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab தெரியுங்களா? அதே மாதிரி a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்னு தெரியுமா? நான் என்ன பண்ண போறேன், இந்த மைனஸ் 2ab a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்னு எழுதிட்டு மைனஸ் 4ab அப்படின்னு எழுத போறேன். பாருங்க, இதுல இருந்து இதை கழிச்சா இது கிடைச்சிடும் இல்லையா? ஸோ இந்த மைனஸ் 2ab பிளஸ் 2ab மைனஸ் 4abன்னு நான் போட்டிருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணோம்னா இது கிடைச்சிடும் இல்லைங்களா? அதனால இப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்க முடியும், இதை எழுதிக்கலாமா? a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இதனோட மதிப்பு தான் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதுவேன், a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab அப்படின்னு. இதுக்கு பதில் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர், அப்புறம் இந்த மைனஸ் 4ab. ஒருவேளை இது ஆல்பா ஏவும் பிக்கும் பதிலாக ஆல்பாவும் பீட்டாவுமா இருந்தா என்ன, ஏவை ஆல்பா ஆக்கிட்டோம், பியை பீட்டா ஆக்கிட்டோம், அவ்வளவுதான் நமக்கு தேவையான. பாருங்க, இந்த ஃபார்முலா கிடைச்சிருச்சு பாருங்க. ஸோ நாம இங்க கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். which is ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால இது ஆல்பா மைனஸ் பீட்டாவா மாத்திக்க போறோம். எப்படி மாத்திக்கிறது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, பிரச்சனையே இல்லை. ரெண்டு சைட்லையும் மைனஸால மல்டிப்ளை பண்ண போறோம். மைனஸ் இன்டூ b மைனஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டூ மைனஸ் 13/7. என்ன ஆகும் பாருங்க, இந்த மைனஸ் உள்ள போனா மைனஸ் பீட்டா பிளஸ் ஆல்பா இருக்குமா, இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 13/7 ஆகும்.
இதை மாற்றி எழுதுறதுன்னா alpha minus beta is equal to 13/7 அப்படின்னு நமக்கு alpha minus beta ஓட மதிப்பு 13/7 அப்படின்னு கிடைக்குது. இப்போ என்னன்னா இப்போ இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். என்ன alpha minus beta the whole square சமம் alpha plus beta the whole square minus 4 alpha beta அப்படின்ட்டு. இப்போ இதனோட மதிப்பு 13/7 the whole square சமம் alpha plus beta ஓட மதிப்பு minus a/7 the whole square minus 4 into alpha beta ஓட மதிப்பு 2/7 அப்படின்னு சொல்லிட்டு alpha minus beta ஓட மதிப்பு alpha plus beta ஓட மதிப்பு அப்புறம் alpha beta ஓட மதிப்புன்னு சொல்லி எல்லா மதிப்பும் நம்ம போட்டோம். இப்போ நமக்கு இந்த 13 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் வந்து 169 ஆயிடும். 7 ஸ்கொயர் 49, அதாவது 13 இன் வர்க்கம் 169, 7 இன் வர்க்கம் 49 ன்னு எழுதிட்டோம். இங்க minus a the whole square is a square and 7 square is 49. இங்க பாருங்க 4 2 8/7 ன்னு ஆயிடுச்சு. இது எல்லாமே 49 இருக்கும்போது இதையும் 49 மாத்தணும் அப்படின்னா ஒரு 7 ஆல கீழையும் அதே மேலையும் பெருக்கணும். அப்படி பெருக்கும் போது 169/49 சமம் பாருங்க ரெண்டுமே 49 ஆயிட்டதுனால 49 a ஸ்கொயர் minus 56 அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேங்களா? 8 7 56. இப்போ இது ரெண்டு பகுதியும் சமமா இருக்கனால ஸ்ட்ரெயிட்டாவே அந்த பகுதிகளை அடிச்சுக்கலாம். ஏன்னா இது இங்க அந்த பக்கம் கொண்டு போகும்போது பெருக்கலா போகும். அப்படி அடிக்கிறதுக்கு பதிலா இப்படியே கூட அடிச்சுக்கலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா இதை இடது பக்கம் எழுதிக்கலாம். a ஸ்கொயர் minus 56 சமம் 169. எப்பவுமே a அதாவது கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இடது பக்கமும் ஆன்சர் வலது பக்கம் இருக்கிறது தான் வழக்கங்கிறதுனால அப்படியே சும்மா திருப்பி எழுதிருக்கேன். வேற ஒன்றும் பண்ணல. இப்போ என்னன்னா இந்த a ஸ்கொயர் தான் வேணும் அப்படின்ற போது 169 கூட இந்த -56 அங்க அனுப்பணும்னா +56 ஆயிடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 225 அப்படின்னு கிடைக்கும் a ஸ்கொயரோட மதிப்பு. இப்போ இதுல இருந்து a ஓட மதிப்புனா இருபுறமும் வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா √225 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 நமக்கு தெரியும். 15 15 225 தெரியும். ஸோ நமக்கு வந்து ரூட்டை விட்டு எடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் எழுதுவோம் இல்லைங்களா? அப்போ a ஓட மதிப்பு +or-15. ஸோ அவ்வளவுதான். Fifth sum, if one of the roots of the equation 2y square minus ay plus 64 is equal to 0 is twice the other, then find the value of k. அதாவது 2y ஸ்கொயர் மைனஸ் ay பிளஸ் 64 சமம் 0 என்ற சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்றவை போல இரு மடங்கு எனில் a இன் மதிப்பை காண்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு இருபடி சமன்பாடு நமக்கு கொடுத்துட்டு அந்த இருபடி சமன்பாட்டுடைய ஒரு மூலம் மற்ற மூலத்தை போல இரு மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு வரக்கூடிய ரெண்டு ரூட்ஸ்ல ஒரு ரூட் இன்னொரு ரூட் மாதிரி 2 மடங்கு இருக்கும். அப்படி a அப்படிங்கிற ஒரு அன்னோன் கொடுத்துருக்காங்க. அந்த a ஓட மதிப்பை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இருபடி சமன்பாடை எடுத்து எழுதிட்டு போவோம். அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இஸ் 2y square minus ay plus 64 is equal to 0. இதனோட ரூட்ஸ் நமக்கு வந்து ஆல்பா பீட்டான்னு அவங்க கொடுக்கல. அதனால நாம தான் எடுத்துக்கணும். அவங்க சொன்னதை வச்சு if alpha is one of the root, ஒரு ரூட் ஆல்பா அப்படின்னா இன்னொரு ரூட் அந்த மாதிரி ட்வைஸ் அப்படின்ட்டாங்களா? அப்போ ட்வைஸ் இது மாதிரி ட்வைஸ் அப்படிங்கும்போது 2 ஆல்பான்னு ஆகும். புரியுதுங்களா? அதாவது ஒரு மூலம் ஆல்பா அப்படின்னா இன்னொரு மூலம் ஒரு மூலத்தை போல இரு மடங்குன்னு இருக்காங்க. அப்ப ஆல்பாங்கிறது ஒரு மூலம் அப்படின்னா ஆல்பாவோட 2 மடங்கு தான் இன்னொரு மூலம். அப்ப நம்ம எடுக்கும் போதே ஆல்பா and 2 alpha are the roots of the equation எடுத்துக்க போறோம். அதுவே தமிழா இருந்தா ஆல்பா, 2 ஆல்பா சமன்பாட்டின் மூலங்கள் ஆகும். இப்போ இதுல a வேல்யூ என்ன, b வேல்யூ என்ன, c வேல்யூ என்ன எடுத்துக்க போறோம். a வேல்யூனா y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஆன இந்த 2, b ஓட மதிப்பு அப்படினா b ஓட கோஎஃபிஷியன்ட் அதாவது கெழுவான இந்த -a, அதுக்கு அப்புறம் c அப்படிங்கிறது இந்த 64. இத வச்சு மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கற்பலனும் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மூலங்களின் கூடுதல் alpha plus 2 alpha, sum of the roots is alpha plus 2 alpha is minus b by a தானுங்க ஃபார்முலா. So minus b ஓட மதிப்பு minus a by a ஓட வேல்யூ 2.
அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 3 ஆல்ஃபா ஆயிருமா? அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஏ பை 2ன்னு வந்துடும். நமக்கு ஏ மதிப்பு தான் வேணும். இந்த ரெண்டை இங்க அனுப்பிச்சிட்டு 6 ஆல்ஃபா சமம் ஏ, அதாவது ஏவோட வேல்யூ வேணும்னா ஆல்ஃபா மதிப்பை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டா ஏவோட மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சுக்கிட்டோம். இதை முதல் சமன்பாடு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டோம். அடுத்தது பாருங்க, நம்ம இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அது ஒரு மூலம் வந்து ஆல்ஃபா, இன்னொரு மூலம் 2 ஆல்ஃபா. இதனுடைய பெருக்கல் பலனா பெருக்கிக்கணும்னு அர்த்தம். ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஃபார்முலா படி சி பை ஏ. சி அப்படின்றது 64, ஏங்கிறது 2. அடிச்சோன்னா நமக்கு பாருங்க 32ன்னு கிடைக்கும். எது? 2 ஆல்ஃபா இன்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர் சமம் 32 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஆல்ஃபா ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த 2 அங்க அனுப்புவோம். ஸோ டிவைடட் பை 2 ஆகி 16 டைம்ஸ்னு ஆயிரும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 அப்படின்னா ஆல்ஃபா வேணும்னா இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் அனுப்புனா ஸ்கொயர் ரூட் ஆயிருங்களா? அப்போ ஆல்ஃபா இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு 2 மதிப்பு ஆல்ஃபா கிடைச்சிருக்கனால ஒவ்வொன்றா போடணும். இது இங்கே போட்டு ஏவோட மதிப்பு 2 மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ ஆல்ஃபா இஸ் பிளஸ் 4 இருந்தா இஃப் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருந்து எழுதணும். தமிழ் அந்த பின்னாடி ஒரு எண்ணில் போட்டா போதும். இப்போ ஆல்ஃபா 4 அப்படின்னா இங்க 4 போடலாங்களா? ஏ ஈக்குவல் டு 6 இன்டு 4 சமம் 24. அதே மாதிரி இஃப் ஆல்ஃபா இஸ் மைனஸ் 4, அதாவது ஆல்ஃபா மைனஸ் 4 எனில் அப்படின்னு தமிழ்ல இருந்தா எழுதிக்குவோம். அப்போ ஏ சமம் 6 இன்டு மைனஸ் 4 சமம் மைனஸ் 24. அப்போ ஏவோட வேல்யூ 2 பாருங்க, பிளஸ் 24 ஒன்று மைனஸ் 24 ஒன்று 2 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஏ ஈக்குவல் டு 24, மைனஸ் 24 அப்படின்னு நம்ம இந்த 5th கொஸ்டினோட ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். 6th question, if one root of the equation 3x square plus kx plus 81 is equal to 0, having real roots is the square of the other, then find k. அதாவது மெய்யெண்களை மூலங்களாக கொண்ட 3x² plus kx plus 81 சமம் 0 என்ற சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் வர்க்கம் எனில் k இன் மதிப்பை காண்க அப்படின்னு இருக்காங்க. முதல்ல நம்ம கேள்வியை புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதனுடைய ஒரு ரூட் இன்னொரு ரூட்டுடைய ஸ்கொயரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய அன்னோன் வேல்யூ இந்த கேயோட மதிப்பை கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துட்டு அதனுடைய 2 மூலங்கள் கிடைக்கும் இல்லைங்களா? அதுல ஒரு மூலம் இன்னொரு மூலத்துடைய வர்க்கமாக இருந்தால் இந்த கேயின் மதிப்பை கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. முதல் விஷயம், நாம இந்த இருபடி சமன்பாடை எடுத்து எழுதிக்க போறோம். ஸோ the quadratic equation is 3x square plus kx plus 81 is equal to 0. இதுல a என்ன, b என்ன, c என்ன முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். a is 3, b is k, அப்புறம் c வந்து 81 அப்படின்ட்டு இந்த abc யோட மதிப்பு இந்த இருபடி சமன்பாட்டுல பார்த்து எழுதிட்டோம். அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரூட்ஸ் பத்தி சொன்னாங்க இல்லைங்களா, மூலங்களை பத்தி சொன்னாங்களா, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எதுதான் அதனுடைய மூலங்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப ஆல்பாவை ஒரு மூலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க, ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் வர்க்கம் அப்படின்னு இருக்காங்க. இப்ப ஆல்பாங்கிறது ஒரு மூலமாக இருந்தால் ஆல்பா ஸ்கொயர் என்னவா இருக்கும், இன்னொரு மூலமா இருக்குமா? இதுதான் நமக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம இதை ப்ரொசீட் பண்ணலாம். அதாவது இஃப் one root is alpha, the other one is the square of this. அப்ப அதனால எழுதிட்டோம் are the roots. அப்போ அதே தமிழ் எழுதணும்னா ஆல்பா ஆல்பா ஸ்கொயர் சமன்பாட்டின் மூலங்கள். இப்போ இதனுடைய கூடுதலும் இதனுடைய பெருக்கல் பலனும் as usual கண்டுபிடிக்க போறோம். இதனுடைய கூடுதல் அப்படின்னா ஆல்பா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் equal to மைனஸ் b by a. ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, அதை முதல்ல எழுதிட்டோம். ஸோ மைனஸ் பிங்கிறது மைனஸ் ஃபார்முலா படி பின்றது k போட்டோம். a ஓட வேல்யூ 3. அப்போ ஆல்பா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் நமக்கு மைனஸ் k by 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ண போறோம்னா மூலங்களின் பெருக்கல் பலன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா இன்டு ஆல்பா ஸ்கொயர் இஸ் c by a. c வந்து 81, a வந்து 3. 27 டைம்ஸ் 81. அதனால அடிச்சிட்டோம். இங்க என்ன ஆகும், ஆல்பா கியூப் இஸ் 27. இதுல ஆல்பாவோட மதிப்பு வேணும் அப்படின்னா இந்த கியூபா இருக்கிறது இங்க கனமா இருக்கிறது அந்த பக்கம் போனா கனமூலம் ஆகும். அதனால இங்க கியூபா இருக்கிறது அங்க அனுப்புறோம். கியூப் ரூட் ஆகிடுது.
cube root of 27 அதாவது 27 நம்ம என்ன எழுதலாம் 3 into 3 into 3 எழுதலாங்களா இதுல ஒரு 3 தான் நமக்கு ஆன்சரா வரும் cube root அப்படினா சோ ஆல்பாவோட மதிப்பு நமக்கு 3 அப்படினு கிடைச்சிருச்சு இத கொண்டு வந்து இதுல இத ஃபர்ஸ்ட் சமன்பாடுன்னு வெச்சுக்கலாம் இத கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் சப்ஸ்டிட்யூட் ஆல்பா சமம் 3 இன் ஃபர்ஸ்ட் அப்போ இதுல ஆல்பா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் is minus k by 3 நமக்கு இந்த ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே முதல்ல எடுத்து எழுதிட்டோம் ஆல்பாக்கு பதில் 3 ஆல்பா ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் 9 சமம் மைனஸ் k by 3 இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 12 is minus k by 3 இந்த 3 இங்க அனுப்பலாம் 36 ஆயிடும் மைனஸ் k ஓட மதிப்பு 36 நமக்கு பிளஸ் k ஓட மதிப்பு தான் வேணும் இந்த மைனஸ் இங்க அனுப்பிச்சிட்டு நம்ம இந்த k வந்து பாசிட்டிவா ஆக்கிக்கலாம் அப்போ therefore k ஓட வேல்யூ -36 இவ்வளவுதான்